நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணிக்க போறேன். எங்களுக்கு மே 5ஆம் தேதி 2025வது வருஷத்துல ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. எங்க பாப்பாவ மொத நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது, தர்மாக்கோல்னால செஞ்ச லெட்டர்ஸ்ல பாப்பாவோட பேர எழுதி நாங்க எங்களோட செவுத்துல ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது சரியா ஸ்டிக் ஆகாம கீழ விழுந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸும் கீழ விழுகும்போது, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம, பாப்பாவோட 40 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், எல்லாரும் பாப்பா குப்புற விழுந்துட்டாளா? ஆக்டிவா இருக்காளாங்கிற கேள்விய கன்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது இதுக்கு மேல இன்னும் வருத்தத்த ஏற்படுத்துச்சு. ஆனா, பாப்பா அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி, அழகா 70 டேஸ்ல அழகா குப்புற விழுந்துட்டாங்க. 76 டேஸ்ல பாப்பா லைட்டா தவழ்றக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே டைம்ல கரெக்ட்டா 86 டேஸ்ல ஜூலை 31 அன்னைக்கு பாப்பாக்கு 86த் டே. அந்த அன்னைக்கு ஒரு 6 ஃபீட் பெட்டு ஃபுல்லா பாப்பா அழகா தவழ்ந்தாங்க. இத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்பதான் நாங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி தவழ்ந்த பொண்ணு 3 மாசம் 5 நாள்ல தவழ்ந்திருக்காங்க. ஆனா, எங்க பாப்பா 2 மந்த்ஸ் 26 டேஸ்ல தவழ்ந்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது. வேர்ல்டு வைடு புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். எங்களோட ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க. பாப்பாவோட பேர்ல இருக்க லெட்டர்ஸ் கீழே விழுகுதுன்னு வருத்தப்பட்ட எனக்கு, கடவுள் அழகான இத்தனை ரிவார்ட்ஸ்லையும் பாப்பாவோட நேம் போட்டு அழகாக கொடுத்தாங்க. இதில் என்ன பியூட்டி தெரியுமா? பாப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே நாங்கள் 90 டேஸ்க்கு மேலே தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அவளோட பேர் ரெஜிஸ்டர் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே அவள் வேர்ல்டு வைடு புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பெற்றுட்டா. இதை விட ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன சந்தோஷம் வேணும்? பாப்பாவோட இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதாலேயும் கண்டுபிடிச்சதாலேயும் தான் இது பண்ண முடிஞ்சுது.